வணக்கம், ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, ஒரு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த முறுக்குக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி இட்லி அரிசியை நான் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த இட்லி அரிசியை நம்ம என்ன பண்ணலாம், குறைன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோடு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரை உளுந்தும் வச்சுருக்கேன். அந்த ட்ரை உளுந்தை என்ன பண்ண போகிறேன்னா, உளுந்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணிடலான்னா, நம்ம அப்படியே ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன் இன்றைக்கி. அதை அரைச்சி அதோட இதை எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம முறுக்கு சுடுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதை மிக்சியில் போட்டு இந்த அரிசியை மட்டும் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், நான் மிக்சியில் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட என்ன பண்ணலான்னா, பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு இதை அரைச்சிட்டேன். இது கூட என்ன பண்ணலாம், இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதை என்ன பண்ணலாம், உளுந்து வறுத்து இதன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லாவே இதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். அது உறிஞ்ச உடனே அதை நம்ம முறுக்கு மாவாக நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம். இப்போ உளுந்தை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பேனில் என்ன பண்ணலாம், நம்ம உளுந்தை வறுத்துக்கலாம். இப்போது சூடாயிடுச்சு. 1 கப்பு உளுந்தை நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அதையும் அந்த அரிசி ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி முறுக்கு மாவாக்கலான்னு பார்க்கலாம். இது ரோஸ்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வறுத்து வந்துடுச்சு. வாசனையே நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்லா இதை தூளாக பொடிச்சு எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, அந்த அரிசி மாவோடு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே அரிசி மாவை நம்ம என்ன பண்ணலாம், மிக்சி ஜார்லேருந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிப்போம். கொட்டிட்டு இதில் என்ன பண்ணலான்னா, எள்ளு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அதை தேவையான உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் கலந்துப்போம். இங்கே பாருங்கள், நான் உளுந்து மாவை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டேன். இது கூட என்ன பண்ணிடலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். உங்கள் அளவுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கூடவே பாருங்கள், ஒயிட் எள்ளு தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம போட்ட உளுந்து மாவு அதோடு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல பதத்தோட முறுக்கு மாவு கிடச்சிடும். இதை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். காரத்துக்கு நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டேன், உளுந்தும் அரிசி மாவும். இது கூட என்ன பண்ணலான்னா, காய்ச்சின எண்ணெய் லாஸ்ட்டாக என்ன பண்ணிடலாம், ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு முறுக்கு குழையில் போட்டுப்போம். இங்கே பாருங்கள், நல்லா ஆயில் ஊற்றி நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இது முறுக்கு குழையில் பாருங்கள், இது நல்லா பதமாக இருக்குது. இதை நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து முறுக்கு குழை உள்ளே விட்டுப்போம். பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், முறுக்குழையில் போடுறதுக்கு முன்னாடி ஆயிலை நம்ம மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி ரெடியாக வச்சுப்போம். அதால் நான் என்ன பண்ணுறேன், ஆயிலை இப்போ ஒரு கடாயில் ஊற்றி சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம முறுக்கு சுற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த முறுக்கு குழையில் தான் நான் இன்றைக்கி முறுக்கு சுட போகிறேன். இதில் எப்படி மாவு போடுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு இதிலேருந்து மாவை நல்லா இப்படி பண்ணி இது உள்ளே விட்டுக்கலாம்.
பாருங்கள். பாருங்கள், முறுக்கு நான் வந்து சுற்றிட்டேன். இதை என்ன பண்ணலாம், எண்ணெய் சூடாயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாவு போட்டு பார்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகி மேலே வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், முறுக்கு அது உள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஈஸியாக நீங்கள் சுற்றி சுற்றி நான் ஒரு கை இது எடுத்ததில் எனக்கு வந்து நான் 4 முறுக்கு சுற்றியிருக்கேன். உங்ககிட்ட என்ன அச்சு இருக்கோ, உங்களுக்கு எந்த மாதிரி அச்சு வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து எந்த அச்சில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து 5 சுற்றிட்டேன். அது நல்லா வேகட்டும். நம்ம கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் அப்படி தான். எதை எண்ணெயில் பொரிக்கிறதுனாலும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு போகிறீங்க. பாருங்கள், டேஸ்டான சுவையான முறுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இது வந்து பபிள்ஸ் அடங்கினோடனே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இப்போ பாருங்கள், முதல் சுத்தம் தான் நான் திருப்பி போட்டுக்கிறேன். இது நல்லா வெந்து ப்ரௌனாக வந்த உடனே என்ன பண்ணிடலாம், நம்ம வெளியில் எடுத்துடலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கட்டும், நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துடுச்சு. அதோட பபிள்ஸ் எல்லாமும் அடங்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அப்படியே அடங்கிடுச்சு. பாருங்கள், முறுக்கு நல்லா வாசனையும் வந்துடுச்சு, கொஞ்சம் ப்ரௌனாகவும் ஆகிடுச்சு. என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இப்படி போடுறப்பவே சவுண்டு கேட்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணால் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து முறுக்கு இந்த தீபாவளிக்கு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், அழகான முறுக்கு ரெடி.